தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி ஒருத்தன் இருக்கான். இவன் நேராக கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே என்னை நீ ஏன் படைச்ச, என் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என்னை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்க, எனக்கு எந்த திறமையும் இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். உடனே கடவுள் சொல்கிறாரு, எப்பா ராசா, நான் உனக்கு ஒரு கல் தர்றேன், சிவப்பு கலரில் இருக்கும் இந்த கல், இதை கொண்டு போய் ஒவ்வொரு மக்கள்கிட்டையா கேட்டு இதோடைய மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு வா, ஆனால் நீ அதை விற்கக்கூடாது அப்படின்ட்டு. நம்மால் ஃபஸ்ட்டு அந்த கல்லை வாங்கிட்டு போயிட்டு ஆரஞ்சு வியாபாரி ஒருத்தரை பார்த்தான். அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு கேட்குறான், இந்த கல்லுக்கு நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த கல்லுக்கு வேணால் ஒரு டசன் ஆரஞ்சு பழம் தரேன், கொண்டு போறியா அப்படின்னு. உடனே நம்மளால் தான் விற்க முடியாதுல்ல, அடுத்த ஆளை பார்க்குறான். அடுத்தது உருளைக்கிழங்கு வியாபாரி கிட்ட போகிறான். அவர்கிட்ட போய் கேட்குறான், ஐயா இந்த கல்லுக்கு நீங்கள் எவ்வளோ ரூபாய் தருவீங்க, இல்லை இந்த கல்லுக்கு உங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த கல்லுக்கு நான் ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு தரேன், வாங்கிட்டு போ அப்படின்ட்டு. மூணாவதாக எங்கே போகிறான்னா ஒரு நகை கடைக்கு போகிறான். அந்த நகை கடைக்கு போனோடனே அங்கே போயிட்டு அந்த ஓனர்கிட்ட இந்த கல்லை காமிக்கிறான். பார்த்தோடனே அவர் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறாரு, பண்ணிட்டு சொல்கிறாரு, இந்த கல்லுக்கு நான் 50,000 ரூபாய் தரேன் அப்படின்றாரு. உடனே இவன் ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு எங்க 50,000 ரூபாய் எங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கவே உடனே நகைக்கடைக்காரர் சொல்கிறாரு, வேணா 1,00,000 ரூபாய் தரவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவனுக்கு அப்போ இதோட மதிப்பு அதிகமாக இருக்கும் போல அப்படின்ட்டு அந்த கல்லை அங்கேருந்து வாங்கிட்டு அடுத்தது இந்த டைமண்ட் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விலை உயர்ந்த கற்கள் விற்கக்கூடிய ஒருத்தரை அந்த கடைக்கு போகிறான். அங்கே போயிட்டு அந்த கடை உரிமையாளர்கிட்ட காமிக்கிறான், ஐயா இந்த கல்லுக்கு நீங்கள் என்ன விலை கொடுப்பீங்கன்னு. அவர் நிறைய நேரம் செக் பண்ணுறாரு, அந்த சிவப்பு கல்லை முன்னையெல்லாம் பார்க்குறாரு. உடனே சொல்கிறாரு, இது கிடைக்கவே கிடைக்காத ஒரு அரிய மாணிக்க கல், இது உனக்கு எப்படி கிடைச்சிது, இந்த கல்லுக்கு இந்த உலகத்தையே கொடுத்தா கூட ஈடாகாது அப்படின்றாரு. இவனுக்கு ஆச்சரியம்னா தாங்கலை. இதை அப்படியே வாங்கிட்டு போயிட்டு கடவுள்கிட்ட போய் சொல்கிறான், ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. உடனே கடவுள் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உன்னை மதிப்பிடுவாங்க, அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய மதிப்பை கண்டுபிடிச்சி ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுறவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ கடைசியாக போனல வைரக்கல் வியாபாரி, அதனால் உன்னுடைய வேலையை நீ சந்தோஷமாக பண்ணு, உன்னுடைய திறமையை ரெகக்னைஸ் பண்ணுறவங்க சீக்கிரமாக உன்னை சேருவாங்க அப்படின்னு. அது மாதிரி தாங்க நமக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. என்ன மாதிரி நீங்கள் இல்லை, உங்களை மாதிரி நான் இல்லை, உங்கள் திறமை வேறு, என்னோட திறமை வேறு. அதனால நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வேலையை நம்ம ஹாப்பியாக செஞ்சிட்ருக்கலாம். பாய்.